வெல்கம் டு லேர்ன் வித் சதீஷ் சேனல். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அந்த ரோட் டு சக்ஸஸ் அது எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த ரோட் டு சக்ஸஸ் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். நம்ம தான் அந்த சக்ஸஸ்ன்றதை அன்னெசரியாக காம்ப்ளெக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த வெல்த் கிரியேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெரிய வெல்த் கார்பஸை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒரு 1 கோடி ரூபாய் கார்பஸ் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சுலபமாக இந்த ஒரு 3 கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1 crore rupees கார்பஸ் சுலபமாக சேர்க்க முடியும். 1 crore பெரிய தொகையாக இருக்கே, எப்படி நான் சேர்க்கறது? என்னோட ஆவரேஜ் சேலரியே 30,000 தான். 1 crore எப்படி நான் ட்ரீம் பண்ணுறதுன்னா இந்த 3 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் 3 ரூல்ஸ். ஐ கேரண்டி 1 crore rupees ஈஸி. ரொம்ப சுலபமாக நீங்கள் சேர்த்துடலாம். I am Satish, financial consultant, author of this book Untold Wealth Secrets and Middle Class to $1 Million. 2 புத்தகமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபியில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, மொதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஏர்லிங்க. ஒரு 4 பேரை எடுத்துக்கங்க. இந்த 4 பேருமே ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத 60 வயசில் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவர் 40 வயசில் அவர் ரிட்டையர்மெண்ட்டை தொடங்குறாரு. அவர் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் நிறைய தப்புகளை பண்ணியிருப்போம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கஸ்டமரில் ஆவரேஜ் இன்வெஸ்டிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்க்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 45 தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இவர் 40 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டாரு. 40வது வயசில் தான் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு 5,000 ரூபாய் சேர்க்கலாம் அப்படின்றத சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மாதம் 5,000 ரூபாய் கட்டுறாரு. அண்டு இந்த ஒரு 5,000 ரூபாய் 12% மட்டும் க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அவரோட 60வது வயசில், அதாவது 20 வருஷம் கழிச்சு அவர் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 50 லட்சம் சேர்த்துடுறாரு. சரி, 2வது மனிதர் அவர் என்ன பண்ணுறாரு, 35 வயசில் ஆரம்பிக்கிறார். அவர் 35 வயசில் அதே 5,000 தாங்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் 12% அவரோட பணம் க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 60வது வயசில் அவரோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா 94.9 lakh, ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore கிட்ட வந்துருச்சு அவருக்கு. சரி, நீங்கள் ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் அட் 35 கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு 94.9 lakh அச்சீவ் பண்ண முடியும். சரி, 3வது மனிதர் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா 33 வயசில் ஆரம்பிக்கிறார். ஒரு 2 வருஷம் தான் வித்தியாசம் அவருக்கு, இவங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனால் அந்த 2 வருஷத்தில் கார்பஸில் எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்க. 60வது வயசில் அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 1.21 crores. 4வது இருக்கிறவர் அவரோட 30 வயசுலேயே ஆரம்பிக்கிறார். ஸோ 30 வயசில் அவர் ஆரம்பிக்கும் போது 60வது வயசில் அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்பஸ் 1.77 crore. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40வது வயசில் ஆரம்பிக்கிறவர் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாருன்னா ஆல்மோஸ்ட் 50 lakh rupees. ஆனால் 30 வயசில் ஆரம்பிக்கிறவர் எடுத்துகிட்டு போகிற கார்பஸ் பார்த்தீங்கன்னா 1.77 crore. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1.27 crore. ஒரு 10 வருஷம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் டிலேட் இன்வெஸ்ட்மெண்ட் 1.27 crore. அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் தொகையில். ஸோ ஸ்டார்டிங் ஏர்லி. இது வரைக்கும் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போயே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு. நீங்கள் ஒரு ஏர்லி ஏஜில் இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டைம் அப்படின்ற அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ காம்பவுண்டுன்றது நிறைய க்ரோ ஆகும். செகண்டு, ரொம்ப சிம்பிளான கோல்டன் ரூல் தான் அது. இன்வெஸ்டிங் ரெகுலர்லி. இந்த 1.79 crore சொல்லிட்டேன். 20,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12%ல் 1.79 crore. பட் அது பேப்பரில் தானே இருக்குது. அது நடைமுறையில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரணுன்னாக்கா அதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிசிப்ளைன், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கமிட்மெண்ட். எப்பவுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் போது சம்பளம் கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு பெரிய தொகையை நீங்கள் சேர்க்குறீங்க. 30,000ல் 5,000 ரூபாய் சேர்க்கறது பெரிய விஷயங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஆனால் அதே நீங்கள் ஒரு 3 இல்லை 5 வருஷத்துக்கு டிசிப்ளினோட பல்ல கடிச்சிட்டு எப்படியோ ஒரு 3,000 ரூபா நான் சேர்த்தே ஆகணும்னு வைராக்கியத்தோடு சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய கார்பஸ் ஆகும்.
ஸோ அந்த டிசிப்ளின் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க. எப்பவுமே ஒரு 5000 நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலே போயிட்டே தான் இருக்கும், உங்கள் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சேர்க்கறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா? அந்த ஒரு தொகையை பார்த்த உடனே அந்த தொகையை எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணலான்ற ஒரு டெம்டேஷன் வந்துடும். உங்கள் கையில் ஒரு 25 lakhs இருக்குது, உங்கள் கையில் ஒரு 30 lakhs இருக்குன்னாக்கா என்ன பண்ணுனாக்கா, சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஐஃபோன் வாங்கலாமா, ஒரு பெரிய வெக்கேஷன் போகலாமா, இப்போ இருக்கிற காரை விட இன்னொரு ஒரு பெரிய கார் வாங்கலாமா, தேவையே இருக்காது. அன்னெசரியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டெம்டேஷன் இருக்கும். அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க இந்த ஒரு பெரிய ஒரு கார்பஸ் சேர்க்கறதுல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். இந்த ஒரு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கு, ஆனால் அந்த ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் மார்ஷ் மெலோ எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன பண்ணாங்க, ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துருவாங்க. அந்த ரூமுக்கு கூட்டு வந்துட்ட பிறகு மார்ஷ் மெலோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட்டை அந்த குழந்தை முன்னாடி வைப்பாங்க. என்ன ஒரு கண்டிஷன்னாக்கா, 15 நிமிஷம் நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிடலன்னாக்கா உனக்கு 5 மார்ஷ் மெலோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகிட்ட. ஆனால் 80% குழந்தைங்க என்ன பண்ணிடும்னாக்கா, அவங்களுக்கு டைம்ன்றது தெரியாது, அந்த டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஆனால் நான் உனக்கு 5 மார்ஷ் மெலோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணும், அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 5 மார்ஷ் மெலோ அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு 20% குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா பிற்காலத்தில் வளர்ந்து அவங்க ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதராக இருந்தாங்க. யாரெல்லாம் அவங்க டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சக்ஸஸ்ன்றது பின்னாடி வந்துட்டே சேரும். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி ஒரு பெரிய தொகை சேரும்போது அந்த தொகையை எடுத்துடாதீங்க. இதுதான் இன்வெஸ்டிங் ரெகுலர்லியில் செகண்ட் ஒரு பெரிய ஒரு கோல்டன் லெசன். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தாங்க. எதுவுமே ஸ்டே இன்வெஸ்டட். ஏன்னா 30 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய ரோலர் கோஸ்டர் ரைடு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ் வரும், வார்ன்றது வரும், ரெசஷன்ன்றது வரும், இந்த மாதிரி கொரோனான்ற மாதிரியான ஒரு பீரியட் கூட வரலாம். பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்னு வாங்க, நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் எக்கனாமியில் நிறைய நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கே அறியாமல் ஒரு பயம் வரும். ஓய், நான் இவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனே, இப்போ நான் எடுத்துடலாமா, இனிமேல் என் காசு வளருமா வளராதா, இப்படிப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் வரும். இந்த கொரோனா டைமில் பாருங்கள், என்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்கார், ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ் மேன். அவரோட படிப்பே பார்த்தீங்கன்னாக்கா 10வது தான் இருக்குங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு ரொம்ப கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பண்ணார், 2018 என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு 1 கோடி ரூபாய் வந்துடுச்சு. அது 60 லட்சம் 1 கோடி மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. ஹி இஸ் அ வெரி ஹாப்பி பர்சன். ஆனால் அந்த கொரோனா பீரியடில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 40% கீழே வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு 60 லட்சம் சேர்த்தாரு, அது 1 கோடி ஆயிடுச்சு. திரும்ப அது 60 லட்சம் ஆயிடுச்சு. அவர் முதலுக்கு மோசம் வரல, ஆனால் அவர் கெயின்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, லாசஸ் ஆயிடுச்சு. அவர் ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் அவருக்கு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. சதீஷ், என்ன சதீஷ் இது, கஷ்டப்பட்டு 2 வருஷம் உழைப்பு இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு, அந்த ஒரு கெயின்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு நான் சொன்னேன். இது மாதிரி பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஜஸ்ட் கிவ் மீ 2 years டைம். கண்டிப்பாக உங்களோட ஃபண்டு திரும்ப ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டி வரும். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இதை மாதிரியான ஈவெண்ட்ஸ் எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 வேர்ல்டு வார் வந்தது, ஒரு பெரிய ரெசஷன் வந்தது, அதையும் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆச்சு, பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பூம் என்னாச்சு, சடனாக பஸ்ட் ஆகிடுச்சு. அது Y2K ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. 2008 ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸே வந்தது. இதெல்லாம் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு புது ஹைட்டை டச் பண்ணிகிட்டே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணார். இன்றைக்கி அவர் போர்ட்ஃபோலியோ 2.5 crore. அன்றைக்கி அவர் எடுத்திருந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு லாஸஸை பார்த்துருப்பாரு. இன்றைக்கி அவர் போர்ட்ஃபோலியோ 2.5 crore, ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு என்னன்னாக்கா அந்த எமோஷனல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும்னா யூ நீட் அ குட் அட்வைசர், யூ நீட் அ குட் கோச், யூ நீட் அ குட் மென்டார். அந்த அப்ஸ் அண்ட் லோஸ் வரும் இந்த ட்ராவலில், இந்த ஜேர்னியில். எந்த ஒரு லாங் ஜேர்னி நீங்கள் போகிறதா இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வரும். யாராவது அந்த லாங் ஜேர்னியை முடித்தவங்களை நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னாக்கா, அதுக்கு தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் ஒரு கைடை கூட வச்சுப்பாங்க. எவரெஸ்ட் மேலே ஏறுறீங்கன்னாக்கா ஷெர்பான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 100 முறை அந்த மலையை ஏறி இருப்பாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தானே அது புது ப்ராப்ளம், அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஸோ ஒரு மென்டாரை கூட வச்சுங்க, அந்த ஸ்டே இன்வெஸ்டட், அந்த ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதாங்க இந்த 3 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
1 கோடி ரூபாய் என்ற இலக்கை நீங்க சுலபமா அடைவீங்க. நீங்க இப்படி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. we will be happy to assist you, help you. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதோ புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். ஸ்டே வித் லேர்ன் வித் சதீஷ் சேனல். See you. Bye bye.